advantages and disadvantages of self and cross pollination. First of all, what is pollination? Pollination is transfer of pollen grains from anther to stigma. That is pollination. What is self pollination? What about cross pollination? Self pollination in the sense transfer of pollen grains from anther to stigma of the same flower. That is self pollination. Whereas in cross pollination, in between flowers of same individual plant or in between flowers of different individual plant of the same species. எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஓகே, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் advantages of self pollination இதுதான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம self pollination அப்படினாவே bisexual ஃபிளாஸ்க்ல நடக்கிற ஒரு process தான் self pollination அப்படி நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன்ல படிச்சிட்டோம். இங்க அதான் சொல்லிருப்பாங்க. ஓகே, நமக்கு bisexual ஃபிளாஸ்க்ல கண்டிப்பா நிச்சயமா certain mannerல நடக்கிற ஒரு process தான் இந்த self pollination ஆகும். அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் தான் சொல்லிருப்பாங்க. செகண்ட்ல உங்களுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். என்ன நீ கண்டுபிடி. இங்க நமக்கு சில ஸ்பீஷியஸ், சில அன்காமன் ஸ்பீஷியஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கு அப்படின்னா அந்த லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கிற பிளான்ட்டுக்குள்ள கிராஸ் பாலினேஷன் நடக்க முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். அப்படி நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளான்ட் அதோட ப்ரோஜெனிஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா செல்ஃப் பாலினேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. அது செகண்ட் பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. ஓகே, இது நீ கொஞ்சம் யோசிச்சுன்னா உனக்கு அதுல என்ன கான்ட்ரோவர்சி இருக்குன்னு தெரியும். ஓகே, சில அன்காமன் ஸ்பீஷியஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கு அப்படின்னா இன் பிட்வீன் பிளான்ட்டுக்குள்ள பாலினேஷன் நடக்க முடியாது, செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் பாசிபிள் ஒன்னா இருக்கு அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிருப்பாங்க. ஓகே, வாட் அபௌட் ஜெய்டினோகாமி? ஜெய்டினோகாமினா என்ன சொல்றாங்க? இன் பிட்வீன் ஃபிளார்ஸ் ஆஃப் த சேம் இண்டிவிஜுவல் பிளான்ட் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறது தான் ஜெய்டினோகாமி அப்படின்னு டேர்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆனா இங்க நமக்கு இன் பிட்வீன் பிளான்ட் பாலினேஷன் பாசிபிள் இல்லைன்றதுக்காக தான் செல்ஃப் பாலினேஷன் மேனர்ல இந்த அன்காமன் ஸ்பீஷியஸ், ரேர் ஸ்பீஷியஸ், லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கிற ஸ்பீஷியஸ் பாலினேட் ஆகுது, செல்ஃப் மேனர்ல பாலினேட் ஆகுது அப்படின்னு இதோட அட்வான்டேஜா கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க அவங்க ஜெய்டினோகாமியை கன்சிடர் பண்ணாம அவங்க ஜெனோகாமியை மட்டும் கன்சிடர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆஸ் பர் புக் அப்படியே படிச்சுக்கலாம். அன்காமன் ஸ்பீஷியஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கு அப்படின்னா அங்க கிராஸ் பாலினேஷன் பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி பிளான்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் பாலினேஷன் ஒரு சான்ஸ் ஈவென்ட் இல்லையா? நமக்கு பாலினேட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் கேரி பண்ணிட்டு போற போலன் கிரைன்ஸ் இட் மே பி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகாம கூட போயிடலாம். சப்போஸ் ஒரு பாலினேட்டர் போலன் கிரைனை கேரி பண்ணிட்டு போற போலன் கிரைனை ஸ்டிக்மா மேல டச் பண்ணல அப்படின்னா அங்க பாலினேஷன் ஃபெயில்ட் ஆயிடும். அப்படி கிராஸ் பாலினேஷன் ஃபெயில்டா இருக்கும்போது அந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் ஃபெயில்டா இருக்கு அப்படின்னா அங்க பாலினேஷன் ப்ராசஸ் நடக்காது. பாலினேஷன் நடக்கலன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸா இருக்கிற ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஃபர்டிலைசேஷன் இல்லைன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷனோ இல்லை சீட் ஃபார்மேஷனோ நடக்காது. சீட் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த பிளான்ட் வெஜிடேட்டிவ் மண்ணில ப்ராபகேட் ஆகாம சீட் மூலமா தான் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா சீட் ஃபார்மேஷன் இல்லாதனால அந்த பிளான்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்டேஞ்சர் கண்டிஷனுக்கு வந்துடும். என்டேஞ்சர் ஆகிற கண்டிஷன் இட் பிகேம் எக்ஸ்டிங்க்ட் மேனர்ல எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். அப்படி ஒரு பிளான்ட் என்டேஞ்சர் ஆகி எக்ஸ்டிங்க்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக எதுலலாம் கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ் ஃபெயில்டா இருக்கும் அதுலலாம் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த செல்ஃப் பாலினேஷன்ன்றது லாஸ்ட் அட்வான்டேஜா இருக்கும். ஓகே, நமக்கு பைசெக்சுவல் ஃபிளாஸ்ல செட்டான் மேனர்ல நடக்கிற ப்ராசஸ் எதுலாம் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட்டடா இருக்கிற அன்காமன் ஸ்பீஷிஸ்க்குள்ள பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா அது செல்ஃப் பாலினேஷன் மேனர்ல தான் நடக்க முடியும்ன்றது செகண்ட் அட்வான்டேஜ். ஒரு பிளான்ட் கிராஸ் பாலினேஷன் மேனர்ல பாலினேட் ஆக முடியல அப்படின்னா அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். அப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இது மூணு தான் செல்ஃப் பாலினேஷனோட அட்வான்டேஜஸா இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இது பத்தி நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்ப. கண்டினியூஸா செல்ஃப் பாலினேஷன் மேனர்ல ஒரு பிளான்ட் அதோட ப்ரோஜெனிஸை ஃபார்முலேட் பண்ணிட்டே வருது அப்படின்னா ஃபார்ம் ஆகிற ப்ரோஜெனிஸ் வீக்கர் ப்ரோஜெனிஸா இருக்கும். இது நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கண்டினியூஸா சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா டிஃபெக்டிவ் சில்ட்ரன்ஸ் வருவாங்க இல்லையா? அதுதான் இது இங்கேயும் இண்டிகேட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பிளான்ட் கண்டினியூஸ் மேனர்ல செல்ஃப் பாலினேட் ப்ராசஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் மேனர்ல அதோட ப்ரோஜெனிஸை ஃபார்ம் பண்ணிட்டே வருது அப்படின்னா
அதோட அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் வீக்கர் ப்ரோஜனிஸை ஃபார்ம் பண்ணுன்றது செல்ஃப் பாலினேஷனோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். செகண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் பாலினேஷன் மேனரில் ஒரு பிளான்ட் பாலினேட் ஆகுது அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீஷஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் லோன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த நியூ ஸ்பீஷஸோ இல்லை நியூ வெரைட்டிஸோ இல்லை வேரியேஷன்ஸோ அது கன்சிஸ்ட் பண்ணிக்காது. அந்த வேரியேஷன்ஸ் ஆர் நியூ ஸ்பீஷஸ் ரொம்ப மீகராக இருக்கும். மீகர் இந்த சென்ஸ் இன்அடிக்வேட் மேனரில் இன்சஃபிஷியன்ட் மேனரில் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுதான் இந்த செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். வீக்கர் ப்ரோஜனிஸை ஃபார்ம் பண்ணுது. இங்கே நியூ வேரியேஷன்ஸோ இல்லை வெரைட்டிஸோ டிஃப்ரென்சஸ் எதுவுமே இல்லை. நியூ வெரைட்டிஸ் ஆர் நியூ ஸ்பீஷஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மீகர் மேனரில் இருக்குது. இது ரெண்டும் செல்ஃப் பாலினேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணுறது கிராஸ் பாலினேஷனுடைய அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிப்பாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் மேனரில் ப்ரோஜனிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வீக்கர் ப்ரோஜனியாக இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா. இதே கிராஸ் பாலினேஷன் வீக்கர் ப்ரோஜனிஸ் ஃபார்ம் ஆகாமல் ஹெல்த்தியர் ப்ரோஜனிஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளான்ட்ல செல்ஃப் பாலினேஷன் மேனரில் பாலினேட் ஆக விடாமல் நம்ம கிராஸ் பாலினேஷன் மேனரில் பாலினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகிற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸாக இருக்குது. ஓகே, டு பிரிங் அவுட் ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நமக்கு இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் மேனரில் பாலினேட் ஆன ஒரு பிளான்ட் ஃபர்டிலைஸ் ஆகி ஃபார்ம் பண்ணுற சீட்ஸை ஜெர்மினேட் பண்ணும்போது நமக்கு செல்ஃப் பாலினேஷன் மேனரில் ஃபார்ம் ஆன சீட்ஸையும் கிராஸ் பாலினேஷன் மேனரில் ஃபார்ம் ஆன சீட்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம அதனுடைய ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எதில் பெட்டர் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிராஸ் பாலினேஷனில் தான் பெட்டர் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி கிடைக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம இங்கே செல்ஃப் பாலினேஷனில் நியூ ஸ்பீஷஸோ இல்லை நியூ வெரைட்டிஸோ ஃபார்ம் ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும் சொல்லி படித்தோம் இல்லையா. ஆனால் இங்கே கிராஸ் பாலினேஷனில் நியூ வெரைட்டிஸ் எது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் மேனரில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற நியூ வெரைட்டிஸ்க்கு என்விரான்மெண்டல் சேஞ்சஸை, கிளைமேட்டிக் சேஞ்சஸை, நியூ டிசீசஸை எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுற எபிலிட்டி எதுக்கு இருக்கும், பெட்டர் அடாப்டிங் எபிலிட்டி டு என்விரான்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா இந்த கிராஸ் பாலினேஷன் மேனரில் ஃபார்ம் ஆன ப்ரோஜனிஸ் தான் இருக்கும். நமக்கு ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பெட்டர் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்பீஷஸை நியூ வெரைட்டிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஃபார்ம் ஆகிற வெரைட்டிஸ் என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரியான ப்ரோஜனிஸும் எது மூலமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகும். இதனால தான் கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னாவே பாலினேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. எக்ஸ்டர்னல் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம செல்ஃப் பாலினேஷன் வரும்போது பைசெக்சுவல் ஃப்ளாஸ்கில் சர்டன் ஈவெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நிச்சயமாக பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு நம்மளால அஸ்யூம் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து சான்ஸ் ஈவெண்ட் இல்லையா. கிராஸ் பாலினேஷன் நமக்கு பாலினேட்டரோட மூடு போகிறது, அது இட் மே பி பாலினேட் பண்ணலாம் இல்லை பாலினேட் பண்ணாமல் கூட போயிடலாம். கேரி பண்ணிட்டு ஒரு மேல் ஃப்ளார்லேருந்து போலினேஷன் கேரி பண்ணிட்டு போகிற ஒரு இன்செக்ட்ஸோ, ஒரு ஆன்ஸோ, பீஸோ, பீட்டல்ஸோ இல்லை மவுத்தோ நமக்கு ஃபீமேல் ரீப்ராக்டிவ் ஆர்கனாக இருக்கிற ஸ்டிக்மா மேலே அது டஸ்ட் பண்ணால் தான் பாலினேஷன் நடக்கும். டஸ்ட் பண்ணாமல் அது வேற ஒரு ஃப்ளாரில் இருக்கிற தலாமஸில் மட்டும் அது கான்டாக்ட் பண்ணி நெக்டாஸை மட்டும் சக் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே பாலினேஷன் ப்ராசஸ் நடக்க முடியாமல் போயிடும் இல்லையா. இது வந்து அன்சர்டன் ஈவெண்ட்டாக இருக்குன்றது இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஆஸ் வெல் நமக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த கிராஸ் பாலினேட்டர்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸை அது கன்சிஸ்ட் பண்ணிருக்கணும், அடாப்ட் பண்ணியிருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் மேலே ஒரு ஃப்ளார் பாலினேட் ஆகுதுன்னா ஒரு ஃப்ளாருக்குள்ளவே அந்த ப்ராசஸ் நடக்கும். இதே இன்பிட்வீன் ஃப்ளார்ஸில் நடக்குது அப்படின்னா அங்கே பாலினேட்டர்ஸோட ரோல் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். அந்த பாலினேட்டர் ஏபயாட்டிக் ஃபேக்டராக இருக்குன்னா அங்கே அடாப்டிவ் கேரக்டர்ஸ் அவ்வளவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இதே பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் மூலமாக அது பாலினேட் ஆகுது அப்படின்னா அதோடைய கலரில், ஷேப்பில், சைஸில், ஸ்ட்ரக்சரில், பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்ஸில், நெக்டாரில், அதோடைய குவான்டிட்டிஸில் இப்படி நிறைய அடாப்டிவ் கேரக்டர்ஸ் அது கன்சிஸ்ட் பண்ணியிருந்தால் தான் ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை அதால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணால் தான் பாலினேட்டர்ஸ் வந்தால் தான் அங்கே பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் ரோல் எஃபெக்டிவ் மேனரில் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இப்படி நிறைய டிவைசஸை அது அடாப்ட் பண்ணி இருந்தால் தான் பாலினேஷன் நடக்கும்ன்றது அதோடைய செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருப்பாங்க. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னாவே இது எல்லாமே கூட அதோடைய சிக்னிஃபிகன்ஸில் வரும். இருந்தாலும் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸை ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் அபவுட் ஃபர்டிலைசேஷன்.
நம்ம ஏற்கனவே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அந்த டாபிக்ல இன்ட்ரோலே பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் தானே ஃபர்டிலைசேஷன். நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அட்ஜஸ்டன்ட்ல ஒன்று க்ளோஷராக வரணும் இல்லையா. அப்படி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃப்ரீ ரெக்வெஸ்டட் ப்ராசஸாக இந்த பாலினேஷன் இருக்கு. ஃப்ரீ ரெக்வெஸ்டட் ப்ராசஸ் ஃபார் ஃபர்டிலைசேஷன் ஆர் ஃப்ரீ ரெக்வெஸ்டட் ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், அதுதான் இந்த பாலினேஷனாக இருக்கும். ஓகே, இந்த பாலினேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னா நமக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் பாலினேஷன். ஃபர்டிலைசேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்தால் தான் ஒரு ஃப்ளாரில் ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷன் ஆஸ் வெல் அஸ் சீட் ஃபார்மேஷன் ரெண்டுமே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற ஓவியல்ஸ் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது இதோட சிக்னிஃபிகன்ஸில் ஃபர்டிலைசேஷனோட ஹெல்ப்போடு தான் ஃப்ரூட்டும் சீடும் ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரேயர் ப்ராசஸாக ஃப்ரீ ரெக்வெஸ்டட் ப்ராசஸாக எது இருக்கும் அப்படின்னா இந்த பாலினேஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த செகண்டில் நமக்கு ஃபர்டிலைசேஷனில் இன்வால்வ் ஆகிற மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸை க்ளோஷராக கொண்டு வர்றது எது ப்ராசஸ் அப்படின்னா இந்த பாலினேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து ஆண்டர்ஷனில் இருக்கிற ஸ்டேமனில் இருக்கிற ஆந்தர்க்குள்ளே இருக்கிற போலன் சாக்குள்ள போலன் கிரெயின் சொல்கிற மேல் கேமிட்டோஃபைட் இருக்கும். அதே போல் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் எங்கே இருக்கும், ஓவரிக்குள்ளே என்ன இருக்கும், ஓவியல்ஸ் இருக்கும். ஓவியல்ஸ்குள்ளே நியூசெல்லஸ், அதில் எம்ப்ரேசாக் இருக்கும். எம்ப்ரேசாக்கில் எக் அப்பாரடஸில் தான் எக் இருக்கும். இப்படி இங்கே ரெண்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஓவியல்ஸ்குள்ளே இருக்கிற ஃபீமேல் எம்ப்ரேசாக்குள்ளே இருக்கிற ஒரு எக் சொல்கிற ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டும் ஆந்தர்க்குள்ளே இருக்கிற மேல் கேமிட்டோஃபைட்டும் ஃபியூஸ் ஆகணும். ஃபியூஸ் ஆகணும்னா அது ரெண்டும் க்ளோஷராக வரணும் இல்லையா. அது ரெண்டுத்தையும் க்ளோஷராக கொண்டு வர ஒரு ப்ராசஸாக எது இருக்கும்னா இந்த பாலினேஷன் ப்ராசஸ் இருக்கும். விச் பிரிங் அவுட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் க்ளோஷர் ஃபார் ஃபர்டிலைசேஷன். இது அதோடைய செகண்ட் பாயிண்டாக இருக்கும். அண்ட் நான் கேட்குறேன் சொன்னேன் இல்லையா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் பாலினேஷனோடைய சிக்னிஃபிகன்ஸில் எல்லாமே வரும் சொன்னேன் இல்லையா. இதில் உனக்கு நியூ வெரைட்டிஸ் அடாப்டபிலிட்டி ரெண்டுத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பாலினேஷனோட நமக்கு பாலினேஷன் வரும்போது செல்ஃப் பாலினேஷன் வரும், கிராஸ் பாலினேஷன் வரும். ரெண்டுத்தோடைய அட்வான்டேஜஸ் வரும், ரெண்டுத்தோடைய டிஸ்அட்வான்டேஜஸும் வருமா. இங்கே லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் பாலினேஷன் மூலமா நியூ வெரைட்டிஸ் நியூ வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்சஸை அது கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ப்ரோஜெனிஸ் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி ஃபார்ம் ஆகிற ப்ரோஜெனிஸ் பெட்டர் கிளைமேட்டிக் என்வரான்மெண்டல் சேஞ்சஸை அடாப்ட் பண்ணுற எபிலிட்டி அதுக்கு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உனக்கு லாஸ்ட் அட்வான்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க, சிக்னிஃபிகன்ஸை சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ரோஜெனிஸ் நியூ வெரைட்டிஸை நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. உனக்கு தெரியும் நியூ வெரைட்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆகும். நம்ம ஏற்கனவே 7th சாப்டரில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மியாட்டிக் டிவிஷன் பற்றி படிச்சோமா. மியாட்டிக் டிவிஷனில் கிராசிங் ஓவர் பற்றி படிச்சிருப்போம். கிராசிங் ஓவர் ப்ராசஸில் நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற கேமிட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸாக இருக்கும், வேரியண்ட்டாக இருக்கும், வேரியன்ட் ஸ்பீஷஸாக இருக்கும். அப்படி வேரியன்ட் ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்னா அது இன்னொரு வேர்டில் எப்படி சொல்லலாம்னா நியூ ஸ்பீஷஸாக இருக்குன்னு அர்த்தம். நியூ ஸ்பீஷஸை ஃபார்ம் பண்ணது அப்படின்னா அதுதான் ஸ்பீஷியேஷன். ஸ்பீஷியேஷன்ஸை லீட் பண்ணுறது இந்த பாலினேஷன் ப்ராசஸாக இருக்கும். இதெல்லாம் தான் பாலினேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். எஸ், தேங்க்யூ.